தொடர்ந்து தாவேக மாநாட்டிற்காக தொண்டர்கள் அங்கு குவிந்து வரக்கூடிய நிலையில மருத்துவ முதலுதவிக்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் இசக்கி. சென்ற முறை அந்த மாநாட்டிலேயே நிறைய பேர் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மருத்துவ முதலுதவிக்காக போராடின காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இந்த முறை அதை கவனத்தில் வச்சு தாவேக தலைமை என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க, அது குறித்த விவரங்கள். வணக்கம் கௌதமி. தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு இன்று மாலை மதுரையில் இருக்கக்கூடிய பாரப்பத்தி பகுதியில் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது காலை முதலிருந்தே தொண்டர்கள் வருகை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கான ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவ குழுக்களும் தற்பொழுது இங்கு தயாராகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாம் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 20 மருத்துவ குழுக்கள் முழுவதும் இங்கு மருத்துவ பணிகளை மேற்கொள்வதற்காக தயாராகி வருகின்றனர். குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 400க்கும் மேற்பட்ட மருந்தாளுநர்கள் இந்த பணி குழுக்கள்ல 2 குழுக்கள் எலும்பு சார்ந்த சிகிச்சை அளிப்பதற்காக அவர்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மீதம் இருக்கிற 2 குழுக்கள் இதயம் சார்ந்த நோய்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்வதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாநாட்டில் தள்ளுமுள்ளு ஏதேனும் கூட்ட நெரிசலில் சிக்கி எலும்பு முறிவு ஏற்பட்டால் அவர்களுக்கான அந்த மருத்துவத்தை மேற்கொள்வதற்காகவும் தனியாக 4 குழுக்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற 16 குழுக்களும் ஏதாவது தலை சுற்றல், அதே போல மயக்கம், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான முதலுதவி இசக்கி, அந்த மருத்துவ உதவி தொடர்பான முதலுதவி என்னென்ன தயார் நிலையில் இருக்கு என்பது குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இசக்கி.